तत्पुरुषाय विद्महे महेश्वरपुत्राय धीमहि तन्नो सुब्रह्मण्य प्रचोदयात्. அன்பார்ந்த கேப்டன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று மங்களகரமான ஹேவிலம்பி வருஷம், உத்தராயண புண்ணிய காலம், வசந்த ருது, சித்திரை மாதம் 4ஆம் தேதி ஏப்ரல் 17 திங்கட்கிழமை, கிருஷ்ணபக்ஷம் சஷ்டி திதி, மூல நட்சத்திரம் மாலை 5:34 வரை, பிறகு பூராடம் நட்சத்திரம், பரீகம் நாம யோகம், கரசை நாம கரணம். இன்றைக்கு சஷ்டி விரதம். மாதந்தோறும் வரக்கூடிய 2 சஷ்டியில் இன்றைக்கு தேய்பிறை கிருஷ்ணபக்ஷ சஷ்டி. இன்றைய நாளில் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடலாம். அதே போன்று நட்சத்திர ரீதியாக இன்றைக்கு மூல நட்சத்திரம், ஆஞ்சநேய சுவாமியும் கூட வழிபடலாம். பொதுவாக நம்முடைய வேண்டுதல், கோரிக்கை, பிரார்த்தனை இதற்காக சுவாமியை வழிபடலாம். பொது நலம் கருதியும் கூட வழிபடலாம். இப்போது நவகிரக நிலைகளில் சுபகிரகங்கள்னு சொல்லப்படக்கூடிய புதன், குரு, சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்யுது. மேலும் காலபுருஷ தத்துவத்திற்கு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி கிரகம், இயற்கை அசுபர், இவரும் வக்கரகதியில் இருக்கார். ஏறக்குறைய 4 கிரகங்கள் இப்போது வக்கரம் அடைந்து இருக்கு. அதில் பொதுவாகவே லோகம் சேமமாக இருக்கணும், மழை வளம் இருக்கணும், அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கணும், எந்த இயற்கை சீற்றங்கள் ஆபத்தும் வரக்கூடாதுன்னு சொல்லி கூட பிரார்த்தனை பண்ணலாம். அப்படியாக சிவாலயம் செல்லக்கூடியவர்கள் சுப்பிரமணிய சுவாமியை வழிபடலாம். சஷ்டியில் அவருக்கு அபிஷேகம், அர்ச்சனைகள் செய்யலாம். அதே போன்று வைணவ தலங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் ஆஞ்சநேய சுவாமியை வழிபடலாம். இன்றைய நவகிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன், ரிஷபராசியில் அங்காரகன், சிம்மராசியில் ராகு, கன்னியா ராசியில் குரு, விருச்சிக ராசியில் சனீஸ்வரன், தனுர் ராசியில் சந்திரன், கும்பராசியில் கேது, மீனராசியில் புதன், சுக்கிரன். இன்றைய தினபலன். மேஷராசி அன்பர்களே, ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். மாலை 5:30 மணி வரைக்கும், ஏறக்குறைய 5:34 வரைக்கும் கேதுவுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்க. அதன் பிறகு சுக்கிரனுடைய நட்சத்திர சாரம் சந்திரனுக்கு கிடைக்குது. அதனால மாலை நேரம் வரைக்கும் 9ஆம் இடத்துல சந்திரன் கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்காரு. அனுபவ ரீதியாக நடந்து கொள்ளணும், குழப்பத்திற்கு ஆளாகக்கூடாது, பெரியவர்களுடைய துணையை ஏற்றுக்கொள்ளணும், குறிப்பாக தந்தை சொல்படி கேட்டு நடக்கணும். அப்படி செய்யும்போது அனைத்து காரியங்களையும் உங்களுக்கு ஜெயம் கிடைக்கும். மாலை நேரத்துக்கு பிறகு சந்திரன் சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். அப்படி இருக்கும்போது இளைஞர்கள் விளையாட்டு சம்பந்தமான துறைகளில் ஈடுபாடு காட்டுவீங்க. மத்திய வயதில் இருக்கக்கூடியவர்கள் சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக குடும்பத்தில் என்ன செய்யணும் போன்ற விஷயங்களில் சிந்தனை பண்ணலாம். வயோதிகத்தில் இருக்கக்கூடியவர்கள் ஆலயத்திற்கு சென்று வரலாம். அப்படியாக சுக்கிரன்னு சொல்லக்கூடியவர் கலைகளுக்கு அதிபதியாக இருக்கார். விளையாட்டு சம்பந்தமான விஷயங்களுக்கு, சாஸ்திரம் போன்ற விஷயங்களுக்கு அதிபதியாக இருக்காரு. ஆனால் பெரும்பாலும் சுக்கிரனை அதிகமாக பயன்படுத்துவது கேளிக்கை, வீண் பொழுதுபோக்கு, அதிகமான செலவு, ஆடம்பரமான வசதிகள், சொகுசு போன்ற விஷயங்களுக்கு தான் பயன்படுத்துகிறோம். அதனால் சுக்கிரனுடைய சாரம் சந்திரனுக்கு கிடைக்கும் போதெல்லாம் இப்படியாக விளையாட்டு சம்பந்தமாக, சுப நிகழ்ச்சிகள் சம்பந்தமாக, ஆன்மீகம் சம்பந்தமாக எவர் ஒருவர் திட்டமிடுகிறாரோ அவருக்கு அந்த காரியங்கள் ஜெயமாகும். தேவையற்ற பிரச்சனைகள், நஷ்டமும் கூட ஏற்படாது. இப்படியாக இந்த நாளில் நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் போது இது உங்களுக்கு பயனை அளிக்கக்கூடிய நாளாக அமையும். ரிஷபராசி அன்பர்களே, ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்காரு. இன்றைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம். 8ல் சந்திரன் இருந்து கேது சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றிருக்கு. கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கும் போது கேது உங்களுடைய ராசிக்கு இப்போது ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். அதனால உங்களுடைய பணியிலே நீங்க முழுமையான கவனத்தை செலுத்தணும், ஈடுபாட்டோடு காரியங்களை செய்யணும். நம்முடைய பணின்னு சொல்லும்போது படிக்கக்கூடியவர்களுக்கு அதுதான் பணி. உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு அந்த வேலையில ஈடுபாட்டோடு இருக்க வேண்டியது அவசியம். பிறகு சுக்கிரனுடைய சாரம் கிடைக்குது மாலை நேரத்துல. சுக்கிரன் ராசிக்கு அதிபதி. அதில் தன்னம்பிக்கையோடு இருக்கலாம். மனதில் மகிழ்ச்சி இருக்கும், உற்சாகம் இருக்கும். மாலை நேரம் வரைக்கும் மிக கவனமாக இருக்கணும். மாலை நேரத்தில் உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். இப்படி நீங்கள் திட்டமிட்டு இந்த காரியங்களை செய்யும்போது இந்த நாளில் சந்திராஷ்டம பிரச்சனையை தவிர்க்க முடியும். இது உங்களுக்கு பயனுள்ள நாளாக அமையும். மிதுன ராசி அன்பர்களே, ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தான அதிபதி சந்திரன் 7ஆம் இடம் சப்தமஸ்தானத்தில் இருந்து ராசியை பார்க்கிறார். அதனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். கேதுவுடைய சாரம் பெற்று பார்க்கக்கூடிய மாலை நேரம் வரைக்கும் உங்களுடைய கல்வி ரீதியான உயர்வுகள் கிடைக்கும். மாலை நேரத்தில் சுக்கிரன் சாரம் பெற்று சந்திரன் ராசியை பார்க்கிறாரு. சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி. பூர்வீகம் சம்பந்தமான ஆதாயங்கள் உங்களை தேடி வரும். அப்படியாக இன்று உங்களுக்கு முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய, பண வரவு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாகவே அமையும். கடகராசி அன்பர்களே, ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. எந்த கிரகத்தோடும் சேராம தனியாக இருக்கார். கேது சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்கார். கேது அஷ்டமஸ்தானத்திலையும் சுக்கிரன் பாக்யஸ்தானத்திலையும் இருக்காங்க.
அதனால் இப்போது போட்டிகளில் சமாளிக்க முடியும், தைரியம் தன்னம்பிக்கை இருக்கும், உற்சாகமாக இருப்பீங்க. உங்களுடைய உடல் உபாதைகள் எதனால் வருது, அதற்கு என்ன தீர்வுன்றதை இன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அப்படியாக நோய் நொடிகள் விலகக்கூடிய அமைப்பும் கூட கிடைக்கும். கேதுவுடைய சாரம், கேது அஷ்டமத்தில் இருந்து சந்திரனுக்கு சாரம் கொடுத்து பார்க்கறதுனால உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை எதெல்லாம் உங்களுக்கு வருத்தம் தருதோ அதெல்லாம் தீர்க்கறதுக்கும் இந்நாளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் இந்த நாள் உங்களுக்கு நல்ல பலன் தரக்கூடிய நல்ல நாளாக அமையும். சிம்ம ராசி அன்பர்களே, ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் சூரியன் 9ஆம் இடத்துல உச்சம் பெற்று இருக்காரு. சந்திரன் 5ஆம் இடத்துல இருக்கார். சூரியனும் சந்திரனும் திரிகோணங்கள்ல இருக்கிறாங்க. மேலும் அந்த சந்திரன் கேது சுக்கிரனுடைய நட்சத்திர சாரத்தை பெற்றிருக்காரு. ராசிநாதன் சூரியன் பலமாக இருக்காரு. கல்வியில நல்ல நாட்டம் இருக்கும். எதெல்லாம் நீங்க தோல்வி அடைந்தீங்களோ, எந்த இடத்துலலாம் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காம நிராகரிக்கப்பட்டீங்களோ அதையெல்லாம் இப்போது நீங்க சரிப்படுத்தலாம். அறிவுபூர்வமாக செயல்படலாம். உங்களுடைய திறமைகளை வளர்த்து கொள்ளலாம். தன்னம்பிக்கை வரக்கூடிய அளவிற்கு காரியங்கள் நடக்கும். உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை இன்றைக்கு இருக்கும். நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். அதை நீங்க பயன்படுத்தி கொண்டால், அதை ஏற்றுக்கொண்டால் போதுமானது. உயர்வு கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். கன்னியா ராசி என்பர்களே, ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். ராசிநாதன் புதன் ராசியை பார்த்துன்னு இருக்காரு. அவர் சுக்கிரனோட சேர்க்கை பெற்று இருக்காரு. சுக்கிரனோடு சேர்ந்து ராசியை பார்க்கிறார். 4ஆம் இடத்துல சந்திரன் இருந்து மாலை நேரத்தில் சுக்கிரனுடைய சாரத்தை பெறுகிறார். உங்களுடைய முன்னேற்ற பாதையில் இன்றைக்கு நீங்க அடி எடுத்து வைப்பீங்க. வாழ்க்கையில கொள்கை, லட்சியம், இலக்கு அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியவர்களுக்கு அது சார்ந்த முன்னேற்றம் இப்போது கிடைக்கும். உங்களுடைய மனதில் நீண்ட நாட்களாக இருந்த நல்ல ஆசைகள் நிறைவேறுவதற்கு உண்டான வாய்ப்பு, சந்தர்ப்பம் அமையும். மன மகிழ்ச்சி கிடைக்கும். மன நிறைவாக இருப்பீங்க. இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு உயர்வதற்கு உண்டான முன்னேற்றமான நாளாக இந்த நாள் அமையும். துலா ராசி அன்பர்களே, ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்து ராசிக்கு 5ல் இருக்கக்கூடிய கேதுவுடைய சாரத்தையும், ராசிநாதன் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய சாரத்தை மாலை நேரத்திலையும் பெறுகிறது. அதனால இன்றைய நாளில் நீங்க எடுக்கக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் மதியோகத்தோடு புத்திசாலித்தனத்தோடு செய்வீங்க. அதனால பலன்கள் கிடைத்து மகிழக்கூடிய அமைப்பும் கூட இந்த நாளில் இருக்கு. குறிப்பாக உடன் பிறந்த சகோதரிகளுக்கு உதவிகளை செய்வீங்க. அண்டை அயலாரோடு ஏற்பட்ட சண்டைகள், வழக்குகள், பிரச்சனைகள் அதெல்லாம் இப்போது ஒரு முடிவுக்கு வரும். முடிந்த அளவிற்கு அனைவரிடத்திலும் நல்ல பெயரை பெறுவீங்க. மகிழ்ச்சியாக இருப்பீங்க. விட்டு கொடுத்து நடந்து கொள்ள முடியும். அதே சமயத்தில் வெற்றியையும் கூட பெற முடியும். அறிவுபூர்வமாகவும் நடக்க முடியும். ஆனந்தமாக மகிழ்ச்சியாகவும் இருக்க முடியும். நல்ல கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். விருச்சிக ராசி அன்பர்களே, ராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். தனஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. ராசியில சனி கிரகம் இருக்கு. லாபஸ்தானத்துல குரு இருக்கார். தனஸ்தானத்துல சந்திரனும் லாபஸ்தானத்துல குருவும் இருக்கிறாங்க. அதனால பண வரவு திருப்திகரமாக இருக்கும். குறிப்பாக உங்களுடைய குடும்பத்திற்கு நீங்க செய்ய வேண்டிய பொறுப்புகள், கடமைகள், அதற்கு தேவையான பண வரவு வந்துடும். பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் இந்நாளில் நீங்க செய்து கொடுப்பீங்க. பிறருக்கு வாக்கு கொடுத்த விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை இப்போது உங்களால் நிறைவேற்ற முடியும். நல்ல உடல் பலம் இருக்கும், ஆற்றல் இருக்கும், நல்ல உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். ராசியில சனி இருக்கும்போது பொதுவாக மந்தமாக சோம்பலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும். ஆனா இப்போது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அதனால அதை எதிர்த்து நீங்க நல்ல பேர் எடுக்கக்கூடிய அளவிற்கு உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்க முடியும். மேலும் ராசிக்கு அங்காரகனுடைய பார்வை கிடைக்குது. அங்காரகன் ஆற்றல், வேகம் இதற்கு உண்டான கிரகமாக இருக்காரு. தன்னுடைய வீட்டை தானே பார்க்கிறார். மேலும் அவர் குருவுடைய பார்வையை பெற்றிருக்கார். ராசியில சனி இருந்தாலும் ராசிநாதன் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு, 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, பண வரவு வரும், மகிழ்ச்சியாக இருக்கும், குடும்ப பொறுப்புகளை சரியாக நிறைவேற்றுவீங்க. சாதகமான நாளாக இந்த நாள் அமையும். தனுர் ராசி அன்பர்களே, ராசியில சந்திரன் இருக்கார். ராசிநாதன் குரு தீவனஸ்தானத்தில் இருக்காரு. ராசியில சந்திரன் இருக்கார். பூர்வ புண்ணிய ஸ்தானம் 5ஆம் இடத்துல பாக்யஸ்தான அதிபதியா இருக்கக்கூடிய சூரியன் உச்சம் பெற்று இருக்காரு. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தான அதிபதி 6ஆம் இடத்துல ஸ்தான பலம் கொண்டு இருக்கார். குருவுடைய பார்வையை பெறுகிறார். அதனால இப்போது பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். நம்மால முடியுமான்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தேகம் இருந்து கிடைத்த வாய்ப்புகளை கூட நீங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தீங்க, ஒரு தயக்கம் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லும்போது அதெல்லாம் இப்போது உங்களுக்கு விலகும். பெரிய விஷயங்களை கூட துணிந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கு பக்குவமாக இப்போது நீங்க இருப்பீங்க. வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் கூட தேடி வரும். உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைவேறும். பெரிய பிரச்சனைகள் எது, பெரிய கஷ்டமான விஷயங்கள் எது, முடிவெடுக்க முடியாத விஷயங்கள் எதுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்களோ அதெல்லாம் இன்றைக்கு நீங்க சர்வ சாதாரணமாக சமாளிப்பீங்க. எளிதாக உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும். கை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும்.
மகர ராசி அன்பர்களே, ராசிக்கு 12ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். கலத்திரஸ்தானத்திற்கு அதிபதியான சந்திரன் இப்போது விரயஸ்தானத்தில் இருக்காரு. மேலும் அவர் கேது சுக்கிரனுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதில் தேவையற்ற விவாதங்களை தவிர்க்கணும், தேவையற்ற போட்டிகளை தவிர்க்கணும். ஒரு விஷயத்துல போட்டி போடுறோம்னு சொல்லும்போது ஆரோக்கியமான போட்டியாக இருந்து அதனால கிடைக்கக்கூடிய பலனும் கூட நம்மை முன்னேற்றம்னு சொன்னா போட்டி போடலாம். ஆனா தேவையற்ற வீம்புக்கு நம்மை நிலைநிறுத்தி காட்டணுன்ற ஒரு எண்ணத்திற்கு போட்டி போடுறோம்னு சொல்லும்போது அது நேர விரயம்தான். அதில் இன்றைய நாள்ல வாக்குவாதத்தில் ஈடுபடுறதை தவிர்க்கணும், போட்டிகளை தவிர்க்கணும், முடிந்த அளவிற்கு பொறுமையாக அமைதியாக இருக்கணும், மௌன விரதம்னு சொல்லக்கூடிய அளவிற்கு தேவையான பேச்சு மட்டுமே பேசணும். இப்படியெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் வராது, யாரோடும் விரோதம் ஏற்படாது, குறிப்பாக மனதில் அமைதி இருக்கும். அப்படியாக மன அமைதி இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கும்பராசி அன்பர்களே, ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். லாபஸ்தானத்துல சந்திரன் இருக்காரு. 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சந்திரன் 11ல இருந்து ராசியில கேது இருக்கிறாரு. அந்த கேதுவுடைய சாரத்தை பெற்றிருக்கார். அதனால பண வரவு, லாபம் போன்ற விஷயங்களை எப்படி அடையணுன்ற ஒரு சாமர்த்தியம் இப்போது உங்களிடத்துல இருக்கும். அதற்கு உண்டான அறிவுபூர்வமான செயல்பாடுகள் இருக்கும். தொழிலில் முன்னேறுவதற்கு என்னென்ன விஷயங்களை செய்யணும், அதை எதெல்லாம் செய்தால் நமக்கு அது ஸ்திரமான வருமானம் கிடைக்கும் போன்ற விஷயங்களை தெரிந்து கொள்ள முடியும். கல்வியிலையும் கூட உயர்வதற்கு ஆராய்ச்சி பூர்வமான அறிவு இப்போது உங்களுக்கு கை கொடுக்கும். நல்ல ஞாபகத்திறன் இருக்கும். மனதில் குழப்பம் இருக்கும்போது அது ஞாபக மறதியை ஏற்படுத்தும். மனதில் தெளிவு இருக்கும்போது ஞாபகத்திறன் இருக்கும். அப்படியாக இப்போது உங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும், சாமர்த்தியம் இருக்கும், அதை பயன்படுத்தி கொள்வீங்க. அதனால லாபம் உயர்வு கிடைக்கக்கூடிய நல்ல நாளாக இது அமையும். மீனராசி அன்பர்களே, ராசிக்கு 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். 5 கூடிய சந்திரன் 10ல் இருக்கார். அதாவது திரிகோணஸ்தான அதிபதிகள் கேந்திரஸ்தானத்தில் இருக்கிறது, கேந்திரஸ்தான அதிபதிகள் திரிகோணத்தில் இருக்கிறதும் கூட ஒரு வகை யோகமாக கருதப்படும். திரிகோணஸ்தான அதிபதி மற்றொரு திரிகோணத்தில் இருக்கிறது இன்னும் விசேஷமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படியாக இன்றைக்கு உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சந்திரன் ஜீவனஸ்தானத்தில் குருவுடைய வீட்டில் இருக்கார். மேலும் 6ஆம் இடத்திற்கு அதிபதியான சூரியன் உச்சம் பெற்றிருக்காரு. 9ஆம் இடத்திற்கு அதிபதியான தன பாக்யஸ்தான அதிபதி அங்காரகன் குருவுடைய பார்வையை பெறுகிறார். ராசிக்கும் குருவுடைய பார்வை கிடைக்குது. ஆற்றலான கிரகங்கள் இப்போது உங்களுக்கு சாதகமாக பலமாக இருக்கு. தனஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துல இருக்கு. நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும், உத்தியோகத்துல உயர்வு கிடைக்கும், நல்ல தன பிராப்தி, நல்ல பண விஷயத்துல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைய ஜோதிட தகவல். என்ன துறையை எடுத்து படிக்கலான்றதை ஜோதிட ரீதியாக பார்த்துட்டு இருக்கோம். சிலருக்கு ஒரே சமயத்தில் ஒன்றுக்கு மேற்பட்ட பல இடங்கள்ல இருந்து வாய்ப்பு கிடைச்சிடும். அவர்கள் என்ன துறை வேணும்னு சொல்றாங்களோ முயற்சி பண்றாங்களோ அது சம்பந்தமான பள்ளி அல்லது கல்லூரி இதற்கு அவர்கள் முயற்சித்ததற்கு வாய்ப்பு கிடைத்திடும். அந்த சமயத்தில் முடிவெடுக்கிறதுக்கும் ஜோதிட ரீதியாக பயன்படுத்தி கொள்ள முடியும். அதாவது அவர்கள் இருக்கக்கூடிய திசையிலிருந்து எந்த திசையை நோக்கி இந்த காலகட்டத்தில் போக முடியும், உள்ளூர் அல்லது வெளிநாட்டில் எங்க சென்று படிக்க முடியும் போன்ற விஷயத்தை ஜோதிட ரீதியாக பார்த்து கொண்டு இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட இடங்களிலிருந்து வாய்ப்பு வரும்போது முடிவெடுக்கலாம். அப்படி முடிவெடுக்கும் போது அவர்கள் சிறப்பாக தன்னுடைய கல்வியை பூர்த்தி செய்ய முடியும், நல்ல உத்தியோகம் கிடைக்கும், வாழ்க்கை சிறப்பாக அமையும். இன்றைய தினப்பலன் ஜோதிட தகவலை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.